உங்களோட மாத இன்கம் 16,000 விட கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நீங்க ஆவரேஜ் இந்தியனை விட ரிச்சான பர்சன். அண்ட் இந்தியால இருக்கிற ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்ல நீங்க டாப் 10% இருப்பீங்க. இதுவே உங்களோட மாத சம்பளம் 25,000 ரூபாய்க்கு மேல இருந்தா இந்தியால இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்ல டாப் 5% இருப்பீங்க. அண்ட் இந்தியாவோட டாப் 1% இருக்கிறவங்க மாசம் எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 கோடி 10 கோடி இப்படி தானே? ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணாலே இந்தியாவோட டாப் 1% இருப்பீங்க. அதாவது வருஷத்துக்கு 55 லட்சம். இதை ஏர்ன் பண்ணாலே இந்தியாவோட டாப் 1% ஆஃப் த பீப்புள்ல நீங்களும் ஒருத்தர். இந்த சேலரியை வச்சுட்டு பிசினஸ் பீப்புள்லாம் ஏர்ன் பண்ற மாதிரி crores-ல என்னால ஏர்ன் பண்ண முடியுமா? என்னோட ட்ரீம் வாழ்க்கைய வாழ முடியுமா? என்னோட நீட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண முடியுமா? ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியுமா? அப்படின்ற நிறைய கேள்விகள் நம்மள மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸோட மண்டையில எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது பாசிபிள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண 2 பேரோட லைஃப்ல இருந்து தான் நம்ம இந்த வீடியோல நிறைய லெசன்ஸை கத்துக்க போறோம். சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி 1 கோடி இந்த மாதிரி எல்லாம் ஏர்ன் பண்ணலைங்க. அண்ட் இந்த 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அன்ஸ்கில்டு லேபர் ஆஸ்பெக்ட்ல, அதாவது ஸ்கில்டான லேபர் இல்லாம தனக்கு கிடைச்ச வேலையை பண்ணியே மில்லியனர்ஸ் ஆனவங்க, அதுவும் மல்டி மில்லியனர்ஸ் ஆனவங்க. ஒருத்தர் $8 மில்லியன் ஏர்ன் பண்ணி ரிட்டையர் ஆகுறாரு. இன்னொருத்தவங்க $7.2 மில்லியன் ரிட்டையர் ஆகுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருந்த வேலை என்னன்னு கேட்க வரீங்க? ரொனால்ட் ரீட் ஒரு ஜானிட்டர் ஜாப் பண்ணிட்டு இருந்தவர். அண்ட் கிரேஸ் க்ரோனர் ஒரு எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட், அதாவது ஒரு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகுறவங்க. ரொனால்ட் ரீட் அவர் ரிட்டையர் ஆகும்போது $8 மில்லியன் ரிட்டையர் ஆகுறாரு. அண்ட் கிரேஸ் க்ரோனர் ரிட்டையர் ஆகும்போது $7.2 மில்லியன் ரிட்டையர் ஆகுறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான், ஸ்கில்டு லேபர் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி மில்லியனர்ஸா ரிட்டையர் ஆகுறாங்க? அப்படி எந்த விஷயத்த நம்ம கத்துக்காம இருக்கோம் அதை அவங்க கத்துக்கிட்டு மில்லியனர் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் அடுத்த வர ஸ்டெப்ஸ்ல பார்க்க போறோம். சீக்ரெட் நம்பர் 1 வெல்த் ஃபார்முலா தான். அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கும்ல. இப்போ நம்ம அம்மாக்கள் எப்பவுமே ஏதாச்சும் ஒரே மாதிரி டிஃபனை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ஃபார்முலா. நம்ம ஏதோ ஒரு ஜாபுக்கு போறோம்னா நம்ம பண்ற ஏதோ ஒரு விஷயம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதை வச்சுக்கிட்டே நம்மளோட காலத்துக்கு தள்ளிக்கிட்டு இருப்போம். அதுவுமே நம்மளோட ஃபார்முலாவா தான் இருக்கும் இல்லையா? அண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதனால தான் பணக்காரங்க இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பணக்காரங்களா ஆயிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த ஃபார்முலாவை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த டேபிளை வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அண்ட் ஒரு போரான பர்சனோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த பர்சனோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு சேலரி சேரும். வந்த உடனே சேலரி வந்ததோ இல்லையோ எப்படி போகுதுன்னே தெரியாம அப்படியே எக்ஸ்பென்சஸ்க்கு அது எல்லாமே தள்ளிட்டு போயிடும். ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், கார் இன்சூரன்ஸ், பெட்ரோல், டாக்ஸஸ், வீட் எக்ஸ்பென்சஸ்னு வந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளோட லயபிலிட்டிஸ்க்காகவே செலவு பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். கிரெடிட் கார்டு பே பண்றது, வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி பண்ணணும் அதுக்கான செலவு, ஹெல்த் டாக்டர் கிட்ட போனா அதுக்கான செலவுன்னு சொல்லிட்டு செலவுகளோட லிஸ்ட் மட்டும் குறையவே குறையாது. ஆனா இதுவே ஒரு வெல்த்தியான பர்சனோட இன்கம் இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி ஃப்ளோ ஆகும். டைரக்டா இன்கம் அசெட்டுக்குள்ள போகும். அண்ட் இந்த பீப்புளும் அவங்களுக்கு இன்கம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ற வேலை அவங்களோட எக்ஸ்பென்சஸை டேக் கேர் பண்றது தான். இந்த உலகத்துல ஸ்பெண்டிங்கே இல்லாம வாழணும்னா யாராலையுமே முடியாது இல்ல. பட் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். தேவைப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும் செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் அப்படியே அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது ஸ்டாக்ஸா இருக்கலாம், பாண்டா, ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஒரு சிலர் அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் இந்த இடத்துல இவங்க ஃபாலோ பண்ற பிரின்சிபல் பே யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிரின்சிபல். பட் இது எங்க இன்ட்ரெஸ்டிங்கா மாறுதுன்னா இத ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் பண்ணிட்டே இருக்கும்போது இன்கம் அசெட்டுக்குள்ள போகுது. அண்ட் அந்த அசெட்ஸ்ல வர இன்கம் லயபிலிட்டிஸை பே பண்ணுது. அண்ட் ஆவரேஜான பீப்புள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட இன்கம் லயபிலிட்டிஸ்க்காக செலவு பண்றாங்க. அவங்களுக்கு பைசா வந்துச்சு, அதை ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் மீதி இருக்கிற பணம் லயபிலிட்டிஸ்க்கு போகுது. மறுபடியும் அந்த லயபிலிட்டிஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் சேவிங்ஸ் சொல்லிட்டு எதுவுமே இருக்காது, அசெட்ஸ் சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. பட் ரிச்சான பீப்புள் என்ன பண்றாங்கன்னா இன்கம்ல இருந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் அந்த அசெட்ஸ் அவங்களுக்கு டிவிடெண்டையோ, இன்ட்ரெஸ்டையோ, ரெண்டலோ, இல்ல பிசினஸ்ல இருந்து ப்ராஃபிட்டோ இது எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணி கொடுக்குது. மறுபடியும் இன்கம்க்கு ஆட் பண்ணுது. அண்ட் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அண்ட் அந்த பீப்புள் ரிச் ஆகிக்கிட்டே இருக்காங்க. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லயபிலிட்டிஸை வாங்கவே கூடாது. அதுக்காக லைஃப்
லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்ம வீட்ல நம்ம ஃபேமிலியோட வெளியில எங்கேயாச்சும் போகணும்னு பிளான் பண்ணுவோம், அது லயபிலிட்டிஸ் கிடையாது. நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்க்கணும்னு நினைப்போம், அதுவுமே லயபிலிட்டி கிடையாது. பட் பொருட்களா நம்மளுக்கு செலவு வைக்க போற விஷயங்கள் லயபிலிட்டிஸ் தான். 40,000 ரூபாய் செலவுல ஒரு லேப்டாப் வாங்கினா அது எனக்கு ஒர்க்குக்காக யூஸ் ஆகும்னா அது லயபிலிட்டி இல்ல. ஆனா எனக்கு லேப்டாப் வேணுமே, மத்தவங்க எல்லாம் வச்சிருக்காங்கன்றதுனால நானும் வாங்கி வச்சுக்க போறேன்னு யோசிச்சு அதை வாங்கி வச்சீங்கன்னா அது லயபிலிட்டி. கார்ஸ் லயபிலிட்டியா இருக்கலாம், பைக் இருக்கும்போது கார்ஸ் வாங்குறது லயபிலிட்டிஸா இருக்கலாம். அண்ட் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பக்கத்துல எங்கேயாச்சும் ஃபேமிலியா ட்ரிப் போகிறதுக்கு பதிலா நான் பெரிய இடத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டே இல்லாம கடன் வாங்கி வேற ஒரு டூருக்கு போறது லயபிலிட்டி தான். இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் அதுல இருந்து நிறைய கத்துக்க முடியும். இன்னும் ஸ்மார்ட்டா என்ன பண்ணலாம்னா நீங்க அசெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த அசெட்ஸே உங்களோட லயபிலிட்டிஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் டேக் கேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் ராபர்ட் கியோசாகி அவரோட லேட் 20s இருக்கும்போது ஒரு